Hi, this is Prakash from Cassens. So, இன்னைக்கு வந்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட AF which is Audison Forza அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் 8.9 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து நீங்க பார்க்கலாம் some made in Italy. ஆடிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வே ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது. பட் ஆக்சுவலி அதோட ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அவங்க ஹைலி கான்சென்ட்ரேட் பண்றது அவங்களோட சிக்னேச்சர்னு நீங்க பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்கம் டிஎஸ்பிஸ் அண்ட் தென் ஆம்பிளிஃபையர். ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட ஒரு கோர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸை தாண்டி அவங்க மெயின்லி ஹைலி கான்சென்ட்ரேட் பண்றது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ கரண்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய டிஎஸ்பி வந்து நீங்க ஆடிசன் லெவலுக்கு வந்து எந்த ப்ராசர் கூட நீங்க மேக்ஸிமம் ப்ராசர் வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஈவன் இந்த ஈக்குவலண்ட்டுக்கான ஒரு ப்ராசர் வந்து நீங்க வேற எந்த பிராண்ட் கூடயுமே வந்து மேட்ச் பண்ண முடியாது. இட்ஸ் அன்மேச்சபிள்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 8.9 அப்படின்ற ஒரு ப்ராசஸர். இது வந்து ஒரு ஆம்கம் டிஎஸ்பி. ஸோ விச் இஸ் ஒரு 8 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் வித் 9 சேனல் டிஎஸ்பி. அப் டு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1200 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டிஎஸ்பினே சொல்லலாம். இதுல வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் செட்டப் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராசஸரே போதுமானது. பிகாஸ் ஏன்னா இதுல கொடுத்திருக்க 8 சேனல் ஆம்பிளிஃபயருக்கான வாட் நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 ஓம் ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா அப் டு வந்து உங்களுக்கு ஒரு சேனல், அதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 4 ஓம் ஸ்பீக்கரா இருந்தா 85 வாட் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணும். இதுவே வந்து நீங்க 2 ஓம் ஸ்பீக்கரா வச்சிருந்தீங்கன்னா இட் கம் ஃபங்க்ஷன்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு 150 வாட் வரைக்கும் மேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் நீங்க வந்து அந்த 8 சேனல்ல வந்து இது ஆக்சுவலி பிரிட்ஜும் பண்ணலாம். ஸோ 8 சேனல் நீங்க வந்து 4 பிரிட்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல்ல இருந்து போகக்கூடிய வாட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு மேக்ஸ் 300 வாட் வரைக்கும் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ விச் இஸ் ஒரு ஆம்பிளிஃபயர் பண்றதை விட இட் வில் ப்ரொடியூஸ் அ மோர் பவர். ஸோ அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க போன வீடியோல வந்து பார்த்திருப்பீங்க ஒரு டி கிளாஸ் ஆம்பிளிஃபயர் வந்து போட்டிருப்போம். ஸோ இட்ஸ் பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர் கூட. ஸோ அதோட வாட்டை இதோட வாட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் +10ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வே பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டி கிளாஸ் ஆம்பிளிஃபயர் இன்ஃபியூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் வச்சு நம்ம எப்படி ஒரு ஆக்டிவ் செட்டப் பண்ணலாம் ஸோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு 3-வே காம்பனன்ட் அப்டேட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரண்ட் 3-வே, ஸோ அதை வந்து 6 சேனலுமே நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம். நீங்க ரியர்ல வந்து கோஆக்சல் போறீங்க. ஸோ கம்ஸ் ஆன் 8 சேனல். அண்ட் தென் இந்த ப்ராசருக்கு வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து ஆட் ஓவர் பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் லாஸ்ட் 9th சேனல் வந்து நம்ம அப்படியே கொடுத்துட முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு பாசிவ் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம 3 ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணோம்னா அந்த சப்பை வந்து இட்ஸ் பாசிவ் சப்வூஃபர் தான் நம்ம அதுல வந்து கம்ப்ளீட் ஆக்டிவா வந்து கொண்டு வந்துட முடியும். இந்த சிங்கிள் ப்ராசஸரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்க மொத்த காரை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் ஒரு ஆக்டிவ் செட்டப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தின பிரைஸ் டீடைல்ஸ் என்கொயரிஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.